இன்னைக்கான வீடியோவில் நம்ம மிஷின் லேர்னிங்கில் இருக்க டைப்ஸில் ஃபஸ்ட் டைப்பான சூப்பர்வைஸ் லேர்னிங்கை பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் மிஷின் லேர்னிங்கை பேசிக்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சூப்பர்வைஸ் லேர்னிங்கை ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். சூப்பர்வைஸ் லேர்னிங்னா என்னென்னா, சிம்பிளாக சொல்கிறேன், கம்ப்யூட்டருக்கு ஆல்ரெடி கரெக்டான ஆன்சரை கொடுத்து ட்ரெயின் பண்ணுறது தான். கொஞ்சம் ஈஸியாக சொல்லணுன்னா, இந்த டீச்சர்ஸ்லாம் இருக்காங்க, லேர்னிங் மாதிரி தான். டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கொஷின்ஸும் கொடுத்துருவாங்க, அதுக்கான ஆன்சரும் கொடுத்துருவாங்க. அதை அந்த ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்ணி எக்ஸாம் எழுதுனா போதும். அந்த மாதிரி தான் சூப்பர்வைஸ் லேர்னிங்கில் ஆல்ரெடி கம்ப்யூட்டர் லேர்ன் பண்ணுறதுக்கான ஆன்சரும் கொடுத்து கொஷினும் கொடுத்து அந்த மிஷினை நம்ம ட்ரெயின் பண்ணி வச்சுருப்போம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சப்போஸ் நம்ம கம்ப்யூட்டருக்கு ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கை ஒரு டேட்டாவாக கொடுத்தோம் அப்படின்னா, அது ஆல்ரெடி ரிசல்ட் இருக்கும், பாஸ் ஆர் ஃபெயில்னு இருக்கும். கம்ப்யூட்டர் என்ன பண்ணுன்னா, இந்த டேட்டாஸ்லாம் அனலைஸ் பண்ணி பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் ரேஞ்சு இவ்வளோ, ஃபெயில் ஆன ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் ரேஞ்சு இவ்வளோன்னு சொல்லி அது தன்னைத்தானே லேர்ன் பண்ணிக்கும். லேர்ன் பண்ணதுக்கப்புறம் ஒரு நியூ டேட்டா செட்டு ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட கொடுத்தோம் அப்படின்னா, அதை வச்சு அவங்க பாஸ் ஆகிருக்காங்களா இல்லை ஃபெயில் ஆகிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ப்ரிடிக்ட் பண்ணி அதுக்கான அவுட்புட்டை கொடுக்கும். சூப்பர்வைஸ் லேர்னிங்கில் 2 மெயின் டைப்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட் ஒன் கிளாசிஃபிகேஷன், செகண்ட் ஒன் ரிகர்ஷன். கிளாசிஃபிகேஷனில் கேட்டகரிஸை ப்ரிடிக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இமெயில் ஸ்பேம் ஆர் நாட் ஸ்பேம், இமேஜில் கேட் ஆர் டாக், ஸ்டூடெண்ட்ஸில் பாஸ் ஆர் ஃபெயில். அவுட்புட் நம்மளுக்கு எப்படி வரும் அப்படின்னா, கேட்டகரிஸில் வரும். செகண்ட் ரிகர்ஷன். ரிகர்ஷனில் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்பர்ஸ் வேல்யூஸை ப்ரிடிக்ட் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு ஹவுஸ் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன், சேலரி ப்ரிடிக்ஷன், டெம்பரேச்சர் ப்ரிடிக்ஷன். அவுட்புட் நம்மளுக்கு நம்பர்ஸில் இருக்கும். சூப்பர்வைஸ் லேர்னிங்கில் 3 சிம்பிள் ஸ்டெப் மெத்தட் இருக்குது. எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு டேட்டாஸை கொடுப்போம். டேட்டாஸ் எப்படி அப்படின்னா, ஒரு இன்புட் கொடுப்போம், அதுக்கான அவுட்புட்டான லேபிள்ஸை நம்மளுக்கு கொடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போது நம்ம ஹவுஸோட டீட்டெயில்ஸும் கொடுக்கும்போது ப்ளஸ் அதுக்கான ப்ரைஸையும் நம்ம ஆட் பண்ணி கொடுக்கணும். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, மாடல் ட்ரெயின். கம்ப்யூட்டருக்கு டேட்டாஸ் அனலைஸ் பண்ணி பேட்டர்னை லேர்ன் பண்ண வைக்கும், அதுதான் மாடல் ட்ரெயின். தேர்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தோம்னா, ப்ரிடிக்ஷன். நியூ டேட்டாஸை கொடுத்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் கரெக்டான ஆன்சரை நம்மளுக்கு ப்ரிடிக்ட் பண்ணி தரும். சூப்பர்வைஸ் லேர்னிங் ரியல் லைஃப்பில் எங்கெங்கே ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்பேம் இமெயில் டிடெக்ஷனில், ஃப்ராட் டிடெக்ஷன், டிசீஸ் ப்ரிடிக்ட் பண்ணுறது, ஃபேஸ் ரெக்கக்னேஷன் பண்ணுறது, ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறது, ஆல்மோஸ்ட் டே டு டே லைஃப்பில் இதெல்லாம் யூஸ் ஆகுது. ஓகே, நம்ம இந்த வீடியோவில் எண்டு பார்த்துக்கு வந்துட்டோம். சின்ன ஒரு சம்மரி பார்த்துடலாம். இந்த வீடியோவில் சூப்பர்வைஸ் லேர்னிங்னா என்னென்னு பார்த்தோம். சூப்பர்வைஸ் லேர்னிங்னா என்ன அப்படின்னா, கம்ப்யூட்டருக்கு ஆல்ரெடி ஆன்சரும் கொடுத்து கொஷினையும் கொடுத்து ட்ரெயின் பண்ணி அதுக்கான ஒரு நியூ டேட்டா செட்டை நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறோம். இதுதான் சூப்பர்வைஸ் லேர்னிங். இப்போது உங்களுக்கு சூப்பர்வைஸ் லேர்னிங்கில் இருக்க கான்செப்ட் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் யுவர் தாட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்னா என்னென்னு பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.